வணக்கம். முதலில் பூட்டான் பிரதமர் ஐநாவில் இந்தியாவை பற்றி கூறிய விஷயத்தை கேட்போம். Most importantly, I would like to reserve our deepest thanks to India. பூட்டான் பிரதமர் ஐநாவில் பேசும்போது இந்தியாவை பற்றி உணர்வுபூர்வமான சில விஷயங்களை எடுத்து கூறியுள்ளார். அதாவது பூட்டானின் வளர்ச்சியில் இந்தியா வகிக்கும் பங்களிப்பிற்காக அவர் நன்றி தெரிவித்துள்ளார். And have remained steadfast in their support and friendship. அதை டீப்பஸ்ட் தேங்க்ஸ் டு இந்தியா என்று குறிப்பிட்டுள்ளார் அவர். ஐநாவில் அவ்வளவு உணர்வுபூர்வமாக இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது பூட்டான். முழுமையாக நம்ப முடிந்த இந்தியாவின் நட்பு நாடு பூட்டான் என்பதை நாம் அறிவோம். எக்காலமும் நம்மோடு நின்றுள்ள நாடாகும் பூட்டான். இன்று பூட்டானின் வளர்ச்சி திட்டங்களில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்தியா. அதற்கான நன்றியை அந்த நாடு இந்தியாவிடம் கூறுவது மட்டுமல்ல, ஐநாவில் அந்த உலக அரங்கில் உலக நாடுகளின் முன்பாக உலக நாடுகளின் மூலமாகவும் இந்தியாவிற்கு மிகுந்த நன்றியை, மனதில் தோன்றிய உணர்வை வெளிப்படுத்தியுள்ளது பூட்டான். சீனாவின் ஆக்கிரமிப்பில் இருந்து பூட்டானை காப்பது இந்தியாதான். பூட்டான் என்ற இந்த சிறிய நாடு இந்தியாவிடம் காட்டும் நன்றியும் கடமை உணர்வும் நமது அண்டை நாடுகள் எதுவும் ஒருபோதும் காட்டாத ஒன்றாகும். இந்த நன்றி உணர்வு நேபாளத்திற்கு இல்லை, இந்த நன்றி உணர்வு இலங்கைக்கு இல்லை, வங்கதேசத்திற்கு இல்லை, மாலத்தீவிற்கும் இல்லை. ஆனால் பூட்டான் எக்காலமும் இந்தியாவிடம் நன்றியும் கடமை உணர்வும் உள்ள ஒரு நாடாக உள்ளது, இந்தியாவின் சகோதர நாடாக உள்ளது. பூட்டானின் இந்த வெளிப்படுத்தல் இந்தியாவின் அண்டை நாடுகளின் கண்களை திறக்க வாய்ப்புள்ளது. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய அதிபர் எவ்வாறு செயல்படுவார் என்பது இனித்தான் தெரிய வரும். ஆனால் முகமது மொய்சுவின் இந்த மாற்றம் புதிய இலங்கை அதிபரின் கண்களை திறக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பூட்டான் பிரதமரின் இந்த வெளிப்படையான பேச்சு இந்தியாவுடனான உறவு எந்த அளவு நன்மைகளை அளிக்கக்கூடியது என்று அண்டை நாடுகளுக்கெல்லாம் ஒரு சூச்சனை நல்குவது போல் அமைந்துள்ளது. இங்கு இந்தியாவின் சிறந்த கொள்கைகள் மூலமாக சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்த்து, அமெரிக்காவின் ஆதிக்கத்தை எதிர்த்து விட்டதையெல்லாம் மீண்டும் பிடிக்கிறது என்று சொல்லலாம். அண்டை நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துகிறது. முகமது மொய்சு உட்பட உள்ளவர்கள் கூட இந்தியாவுடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளார்கள். இப்போது பூட்டான் எக்காலமும் இந்தியாவுடனான உறவை மிக வலுவாக தொடர்வோம் என்று கூறியுள்ளது. இந்தியா மிகவும் முக்கியமான ஒரு நட்பு நாடு என்பதை தாண்டி ஒரு சகோதர நாடு என்று ஐநாவில் கூறியுள்ளது. பூட்டான் வேறு எந்த ஒரு நாட்டை பற்றியும் ஐநாவில் இதுபோல் பேசியதில்லை. அந்த அளவு நெருக்கமான உறவு இந்தியா பூட்டான் இடையே நிலவுகிறது. மெல்ல மெல்ல ஆனாலும் இலங்கை, நேபாளம், வங்கதேசம் ஆகிய நாடுகளுடனான உறவுகளையும் இதே நிலைக்கு கொண்டு வர நம்மால் முடியும். இந்த இடத்தில் நமது நாயகர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறிய வார்த்தைகள் நினைவில் வருகின்றன. அவர்கள் ஆடட்டும், அவர்களால் ஆட முடிந்தவரை ஆடட்டும், அவர்களால் முடிந்ததெல்லாம் செய்யட்டும். உலகளாவிய அரசியலில் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக பற்றி கொண்டிருக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக இவ்வாறுதான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இப்போது வங்கதேசம் இந்திய விரோதத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டுள்ளது. ஆனால் இதே வங்கதேசம் மாலத்தீவு எவ்வாறு இந்தியாவை நாடி தாமாக வந்ததோ அதுபோல் இந்தியாவை நாடி வரும் நிச்சயம். இப்போது இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவு மேம்பட வேண்டியதன் அவசியத்தை நம்மை விட அதிகமாக மாலத்தீவு அதிபர் பேசுகிறார் அல்லவா? அதுபோல் வங்கதேசம் நாளை நிச்சயம் வரும் இந்தியாவை நாடி. இங்கு ஒரு விஷயத்தை மட்டும் நாம் உறுதியாக சொல்ல முடியும். இந்தியா பழைய இந்தியா அல்ல. இந்தியாவிற்கு எதிராக நடக்கும் எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு கண்ணடைத்துக் கொண்டு இருக்கும் இந்தியா அல்ல இன்றைய இந்தியா. இந்தியாவின் டிப்ளமேட் சேனல்களும், இந்தியாவின் உலகளாவிய செல்வாக்கும், இந்தியாவின் பல்வேறு அமைப்புகளும் எல்லாம் இந்தியாவின் செல்வாக்கை தக்க வைப்பதற்காகவும் அதை அதிகரிப்பதற்காகவும் அவர்களின் பணிகளை வெகு சிறப்பாக செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாட்டை கடன் வலையில் சிக்க வைப்பது, மற்ற நாடுகளை அபகரிப்பது, மற்ற நாடுகளை தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர முயற்சிப்பது என்று சீனாவை போன்ற குணமுடையதல்ல நமது பாரதம். பாரதம் அண்டை நாடுகளை மிகவும் மதிக்கிறது. அவை மிகச்சிறிய நாடுகளாக இருந்தாலும், பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் அண்டை நாடுகள் அனைத்தையுமே இந்தியா மதிக்கிறது, அரவணைத்து செல்கிறது. அந்த நாடுகள் அவ்வப்போது இந்தியாவிற்கு எதிராக செல்வதற்கும் அதுதான் ஒரு முக்கிய காரணமாகும். என்னதான் செய்துவிட்டு இந்தியாவிடம் சென்றாலும் சகித்துக் கொள்ளும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனாலும் இந்தியா அண்டை நாடுகளை மதிக்கத்தான் செய்கிறது. அவர்களுக்கு தேவையான போது அவர்களே எதிர்பார்க்காத அளவு உதவிகளை செய்வதுண்டு பாரதம். அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஓடிச் சென்று அவர்களை காப்பாற்றுவதுண்டு பாரதம். இலங்கைக்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்ட போது
இந்தியாதான் காப்பாற்றியது. வங்கதேசத்திற்கு ஒரு தேவை ஏற்பட்ட போது இந்தியாதான் உதவியது. மாலத்தீவு பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கிய போதும் இந்தியாதான் உதவியது. அத்தகைய உதவியை உலகின் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அவர்களால் நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளும் சூழல்கள் நிச்சயம் உருவாகும். இந்தியா அனைத்து செல்வாக்கையும் மீண்டும் கைப்பற்றும். அந்நிய நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளில் என்னதான் நகர்வுகளை மேற்கொண்டாலும் நமது செல்வாக்கை நாம் மீண்டும் உருவாக்கியே தீருவோம். இந்நிலையில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவிடம் நீங்கள் இந்தியாவிற்கு வருகிறீர்களா என்று ANI நிருபர் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு முகமது மொய்சு ஆம், கூடிய விரைவில் இந்தியாவிற்கு வர திட்டமிட்டுள்ளேன் என்று பதில் கூறியுள்ளார். Yes, I'm planning to visit as soon as possible. மீண்டும் நிருபர் தங்களுடைய இந்த இந்திய பயணத்திற்கான காரணம் என்னவென்று கூற முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு 2 நாடுகளுக்கும் இடையே மிக வலுவான உறவு நீடித்து வருகிறது என்று பதில் கூறியுள்ளார் முகமது மொய்சு. So what will be the focus of your visit, sir? We have a very strong bilateral relationship. இதை பார்க்கும்போது மாற்றம் ஒன்றுதான் மாற்றமே இல்லாதது என்று சொன்னவரை விட பெரிய ஞானிகள் வேறு இல்லை என்று சொல்லலாம் அல்லவா? ஒரு பொது மேடையிலேயே பாரதத்திற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எதிரான விமர்சனங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அதுபோன்ற விமர்சனங்கள் செய்தவர்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுத்துள்ளேன் என்று கூறியுள்ளார் முகமது மொய்சு. எனவே ANI நிருபரின் கேள்விக்கு பதிலாக தாம் இந்தியாவிற்கு கூடிய விரைவில் வரவிருப்பதாகவும் இந்தியா மாலத்தீவு இடையே மிக வலுவான உறவு தொடர்வதாகவும் கூறியுள்ளார் மொய்சு. அத்தோடு மாலத்தீவின் அலுவல்கள் உட்படவுள்ள இடங்களில் இருந்து முன்வைக்கப்படும் இந்தியாவிற்கு எதிரான விமர்சனங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தும் உள்ளார். நரேந்திர மோடிக்கு எதிரான விமர்சனங்களுக்காக பொதுவெளியிலேயே வருத்தம் தெரிவித்ததோடு இனி யாரும் அதுபோன்ற விமர்சனங்களை முன்வைக்க கூடாது என்றும் அவ்வாறு செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இந்த விமர்சனங்கள் தொடர்பாக முதல் முறையாக பொதுவெளியில் முகமது மொய்சு பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடிக்கு எதிராக மாலத்தீவின் அமைச்சர்கள் வெளிப்படுத்திய விமர்சனங்களை தொடர்ந்து 2 நாடுகளுக்கும் இடையேயான ராஜதந்திர உறவு மோசமடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்தியா மிக கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. தொடர்ச்சியாக மாலத்தீவில் இருந்த ராணுவ வீரர்களை திரும்ப அழைத்துக் கொண்டு அதற்கு பதிலாக சிவிலியன் அதிகாரிகளை நியமித்தது இந்தியா. அதிகாரத்தை பிடிப்பதற்காக இந்திய விரோத பிரச்சாரத்தை மேற்கொண்டதும் சீன ஆதரவாளராக முகமது மொய்சு தம்மை வெளிப்படுத்தியதுமெல்லாம் இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவு மோசமடைய காரணமாக அமைந்தது. மாலத்தீவிற்கு சுற்றுலா பயணிகளாக சென்றவர்களில் அதிகமானவர்கள் இந்தியாவில் இருந்துதான் சென்றுள்ளார்கள். ஆனால் இந்தியாவையும் இந்திய பிரதமரையும் லட்சத்தீவு மக்களையும் அவமானப்படுத்திய செயலை தொடர்ந்து இந்தியர்கள் மாலத்தீவிற்கு செல்வதை தவிர்த்து விட்டார்கள். அது மாலத்தீவின் சுற்றுலாத்துறையை மிக பெருமளவில் பாதித்தது. ஆபத்தை புரிந்து கொண்ட மாலத்தீவின் ஆட்சியாளர்கள் சுற்றுலாத்துறையில் பங்கு பெறுமாறு இந்தியாவிடம் கோரியிருந்தார்கள் என்றாலும் எந்த மாற்றமும் இல்லை. அதன் பிறகுதான் இந்தியாவுடனான பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டது மாலத்தீவு. நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவரது பதவியேற்பு விழாவிற்கு மாலத்தீவு அதிபரும் அழைக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து மாலத்தீவு அதிபரும் பிரதமரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது இந்தியா மாலத்தீவு உறவு சுமூகமடைய தொடங்குகிறது என்ற அறிகுறி தென்பட்டது. அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை நடத்திய மொய்சு இந்தியாவை தவிர்த்துவிட்டு மாலத்தீவினால் நிலைநிற்க முடியாது என்பதை புரிந்து கொண்டுள்ளார். இப்போது இந்நிலையில் அவரே கூடிய விரைவில் இந்தியாவிற்கு வரவிருப்பதாகவும் 2 நாடுகளுக்கும் இடையே மிக வலுவான உறவு உள்ளது என்றும் கூறியுள்ளார்.